ஹர்ஷர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கண்வ வம்சம். ஹர்ஷர் வட இந்தியாவை ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 606 டு 647. அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது? சமுத்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது? ஸ்கந்தகுப்தர். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் என்ற நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் பாணர். முதலாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியான். பாகியான் யாருடைய காலத்திற்கு இந்தியாவுக்கு வந்தார் என்றால் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். பாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு வருகை புரிந்த ஆண்டு கிபி 399. ஹர்ஷர் எழுதிய நூல்களில் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. யுவான் சுவாங் எழுதிய நூல் சியுக்கி. பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். எந்த குப்த அரசரின் உருவம் நாணயங்களில் முதலாக இடம்பெற்றது? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் மகன் கடோத்கஜர். இந்தியாவின் பொற்காலம் குப்தர் காலம். 1ஆம் சந்திரகுப்தரின் காலம் கிபி 319 டு 335. லிச்சவி அரசு குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் 1ஆம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் 1ஆம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. லிச்சாவயா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. லிச்சாவி பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. சமுத்திரகுப்தரின் காலம் 335 முதல் 338 வரை. கிபி. 1ஆம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர் ஹரிசேனர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் ஹரிசேனர். பிரசஸ்தி என்பது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருதம். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9 அரசுகளை கைப்பற்றினார். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியையும் சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரின் காலம் 380 முதல் கிபி 415 வரை. சமுத்திரகுப்தரின் மகன் 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் சந்திரகுப்தர். சாகர் மன்னர் 3ஆம் உருத்திரசிம்மனை கொன்ற குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். சாகாரி என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்த எந்த இடங்களை கைப்பற்றினார்? மேற்கு மாலவம், குஜராத். குதுப் மினாருக்கு அருகேயுள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை உருவாக்கியவர் விக்ரமாதித்யர். மெஹ்ரொலி இரும்பு தூண் யாருடைய காலத்தை சேர்ந்தது? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது? விக்ரமாதித்யர் காலத்தில் இருந்தது. நவரத்தினங்கள். காளிதாசர் சமஸ்கிருத புலவர் காளிதாசர். அமரசிங்கர் அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் சோதிடர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். காளிதாசன் சமஸ்கிருத புலவர். சன்ஹு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். வராச்சி. விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர். நரேந்திர சிம்மர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரம தேவராஜர் என்ற பட்டப்பெயர் கொண்டு
இரண்டாம் சந்திரகுப்தர். தேவகுப்தா என்ற பட்டப்பெயர் கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். தேவஸ்ரீ என்ற பட்டப்பெயர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் பாலாதித்யர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் சீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட முதலாம் நரசிம்மகுப்தர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள் குப்தர்கள். தண்டநாயக்கர், மகாதண்டநாயக்கர் போன்ற உயர் பதவிகளை யாருடைய காலத்தில் இடம்பெற்றது? குப்தர்கள் காலத்தில். குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி எனும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் பெயர் உபாரிகா. குப்தர் கால பிராந்தியங்கள் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா, மாவட்டங்கள் விஷ்யா என்று அழைக்கப்பட்டது. குப்தர் காலத்தில் இருந்த விஷ்யா மாவட்டம் நிர்வாகத்தை மேற்கொண்ட அதிகாரிகள் விஷ்யாபதிகள். குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் காலாட்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? பாலாதிகிரிதா. குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குதிரைப்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? மகாபாலாதிகிரிதா. தூதகா என்ற ஒற்றர் அமைப்பு யார் காலத்தை சார்ந்தது? குப்தர்கள் காலத்தை சார்ந்தது. நிதிசாரம் எனும் நூலை எழுதியவர் காமாந்தகர். குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய் நிலவரி. குப்தர் காலத்தில் நிலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டது? 5 வகைகளாக. குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது? கேஸ்திரா. கிலா என்பது தரிசு நிலங்கள். அப்ரஹதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபதசரகா மேய்ச்சல் நிலங்கள். குப்தர் காலத்தில் எத்தனை வகை வணிகர்கள் இருந்தனர்? 2 வகை வணிகர்கள் இருந்தனர். குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிரேஸ்தி. குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சார்த்தவாகா. குப்தர் காலத்தில் முக்கிய வணிகப் பொருட்கள் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது? குப்தர்கள் காலத்தில். குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், மங்களூர், மலபார். குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த கீழே கடற்கரை துறைமுகம் தாமிரலிப்தி. மெஹ்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர் சந்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சந்திரகுப்தர். குப்தர்களின் பொற்காசுகள் அழைக்கப்பட்டது டினாரா. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெங்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தூங்கியது. பின்னர் கண்ணோசியைச் சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி பயின்ற சீன பயணி யுவான்சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகளும் எத்தனை மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன? 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி என்பவர் யாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினார்? முகமது கோரி.
நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2016. குப்தர் கால சமூகம் பற்றிய கருத்துக்களில் குப்தர் கால சமூகம் தந்தைவழி சமூகமாக இருந்தது. குப்தர் காலத்தில் மாடிவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. உடன்கட்டை ஏறும் சதி முறை நடைமுறையில் இருந்தது. குப்தர் கால சமூகம் பற்றிய கருத்துக்கள் வர்ணாசிரம முறை இருந்தது. வேத மடமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றன. உருவ வழிபாடு தொடங்கியது. சைவம் வைணவம் தோன்றியது. குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். குபேர நாகா மற்றும் துருபசு வாமினி ஆகியோர் யாருடைய மனைவிகள்? இரண்டாம் சந்திரகுப்தரின் மனைவிகள் குபேர நாகா, துருபசு வாணி. நாகா பசு இது ரெண்டாம் சந்திரகுப்தரோட மனைவிகள். கட்டுமான கோயில்கள் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன.